வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ சப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராமை நம்ம பார்ட்டாக பிரித்து ஒரு இடத்துக்கும் ஒரு மீனிங், ஒரு விஷயம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல இதான் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இதான் பண்ண போகிறோம்னு நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது தான் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ரீயூசபிலிட்டி. ஒரு ஒரு 4 லைன் ஆஃப் கோட, ஒரு 5 லைன் ஆஃப் கோட நம்ம திரும்ப திரும்ப ப்ரோக்ராமில் ரிப்பீட் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 ஆர் 5 லைன் ஆஃப் கோட் இருக்குல்ல, ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குல்ல, அந்த கோட எடுத்து ஒரு ஒரு பேக்கேஜ்க்குள்ள குடுத்து அதுக்கு ஒரு நேம் குடுத்தா அதான் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒன் யூஸ் ரீயூசபிலிட்டி. 2வது யூஸ் என்ன அப்படின்னா டீபக்கிங், ஈஸி டீபக்கிங். இப்போ எங்க பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் த கீவர்ட் டெஃப் followed by the function name. ஸோ func ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கடைசியில் வந்து நம்ம கோலன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நம்ம எங்கெங்கெல்லாம் கோலன் கொடுத்தோம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்தோம். இஃப், எல்ஸ், எல்எஃப் எல்லா இடத்துலையும் கோலன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் லூப்பில் கொடுத்தோம். லூப்பில் எங்கே கொடுத்தோம்? ஃபார், வைல், இது ரெண்டுத்துலேயும் நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி கோலன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த லைனில் வர கூட ஒரு டேப் ஸ்பேஸோட கொடுக்கணும். நம்ம டேப் ஸ்பேஸோட எது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லைனில் இந்த டேப் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க லைன் எல்லாமே வந்து இந்த பிளாக்குள்ளே வருது, ஆர் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வருது, இல்லை அந்த லூப்குள்ளே வருது, இல்லைனா இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் தரோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து லெட் மீ சே ஜஸ்ட் பிரிண்ட் ஐ ஆம் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் பிளாக். இந்த பிளாக் விட்டு வெளியே வந்து தான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். டைரெக்டாக பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷன் காலை வச்சிருந்தேன். இங்கே வந்தேன்னா இதுக்குள்ளே நான் ஃபங்க்ஷன் காலை பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால் இஸ் ரெக்கர்ஷன். அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் த பிளாக். அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்து தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? ஐ வில் சே func. ஸோ இது என்னது? திஸ் இஸ் கால் இஸ் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால். இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். So function definition is the where like you give your function, right? உங்களோட function body, உங்களோட function define பண்ற இடம் இதுதான் function definition சொல்றோம். இதுல தான் எல்லா the functionோட properties எல்லாமே இருக்கும். இது என்னன்னா function call. இந்த function எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அங்க கால் பண்ணலாம். அதனால இது பேர் function call. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ when I execute that, இதுதான் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூஷன். இங்கே தான் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது unless and until you call the function. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்க பார்ட் வந்து இது கால் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த func நான் கால் பண்ணும்போது இங்கே போகுது. இதை கால் பண்ணி எனக்கு ஐ எம் இன்சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லெட் மீ சே var1 assign. நான் ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். say input enter var1. இன்னொரு 2 இன்புட் வாங்கிக்கிறேன் var2. இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா I'll say res assign var1 plus var2, ரைட்? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு 2 இன்புட் வாங்குறேன் var1 var2ல நான் ஆட் பண்ணுறேன். தென் ஐம் கோயிங் டு பிரிண்ட் இட். ஸோ I'll say print res. ஸோ இந்த 2 நம்பர் அடிஷனை நான் திரும்ப திரும்ப பண்ணணும், ரைட்? ஐ வாண்ட் டு டூ இட் அகைன் அண்ட் அகைன். இந்த 2 நம்பர் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்? நான் திரும்ப திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். கரெக்டுங்களா? ஓகே, ஜஸ்ட் ஐ காப்பி அண்ட் பேஸ்ட் இட் செகண்ட் டைம். ஸோ 3 டைம்ஸ் நான் வந்து 2 நம்பர் இன்புட் வாங்கி ஆட் பண்ண போகிறேன். இப்படி கொடுக்கலாமா? ரைட். ஓகே, லெட் மீ ரன் திஸ் கோட் ஃபார் யூ. லெட் மீ ரன் இட் அகைன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் var1. லெட் மீ சே 12 23. ஆட் பண்ண என்ன வருது? 35 வருது. ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணி அங்கேயே பிரிண்ட் பண்ணுறேன். I'll say 23 34 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. 45 56 ஆட் ஓகே சாரி. ஸோ ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. நான் 2 நம்பராக இன்புட் வாங்கி ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன்? நான் அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு வந்து 3 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ ஐ வில் க்ளோஸ் திஸ் ஃபார் சம் டைம். ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன்? திருப்பி நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல சேம் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட் ஆகின்னு இருக்கும். இந்த மாதிரி சேம் லைன்ஸ் ஆஃப் கோட் சேம் ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன், நான் திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் ஐ கேன் புட் திஸ் பிளாக் இன்சைட் அ ஃபங்க்ஷன். இந்த பிளாக் என்ன பண்ணலாம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடலாம்.
எப்படி போடலாம்னா let me say sum of two numbers அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் போட்டுறேன். ஸோ இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எத்தனை தடவை வேணால் கால் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ லெட் மீ கால் திஸ். ஸோ நான் அங்கே வந்து 3 டைம்ஸ் இந்த சேம் லைன்ஸ் ஆஃப் கோடை ரிப்பீட் பண்ணுறதை என்ன பண்ணுறேன்னா 3 லைன்ஸ் தான் எனக்கு ரிப்பீட்டேஷன் ஆகுது. இது என்னது ஃபங்க்ஷன் கால். ரைட், ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அதே ப்ராசஸ் தான் நடக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரைட், வேர் 1 12 23 34 45 56 67. ரைட், ஸோ அதே ப்ராசஸ் தான் நடக்குது, எனக்கு ரெண்டு தடவை இன்புட் வாங்குது. இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடை நான் திரும்ப ப்ரோக்ராம் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ப்ரோக்ராம் ரொம்ப மெஸ் ஆகுது. ஒரு பெரிய ப்ரோக்ராமில் நான் 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நான் ஒரு 10 டைம்ஸ் நான் 2 நம்பர் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடை திரும்ப நான் ப்ரோக்ராம்குள்ளே போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 4 லைன் ஆஃப் கோடை ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடும்போது இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எத்தனை தடவை வேணால் ரிப்பீட் பண்ணி கால் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் காலை எத்தனை தடவை வேணால் கால் பண்ணிங்கன்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் கால் இட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். த ஃபங்க்ஷன் கேன் பி கால்ட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு தடவை 2 தடவை இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணால் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று ரீயூசபிலிட்டி, இந்த கோடை நான் திரும்ப ரீயூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது எனக்கு எங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக தெரியும். தட்ஸ் ஃபார் ஈஸி டிபக்கிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் வேல்யூவை இங்கேயே பிரிண்ட் பண்ணுறேன். ரைட், ஸோ இந்த வேல்யூ எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ரிட்டர்ன் த வேல்யூ. ரைட், ஸோ ஐல் சே ரிட்டர்ன் ஆர்எஸ். இது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ண என்ன ஆகுனா திஸ் வில் ரிட்டர்ன் த வேல்யூ. ரைட், ரிட்டர்ன் த வேல்யூ எங்கே ரிட்டர்ன் பண்ணும், டு த ஃபங்க்ஷன் கால். ரைட், இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ டு த ஃபங்க்ஷன் கால். ஸோ எங்கே ஃபங்க்ஷன் கால் நடக்குதோ அந்த இடத்துக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரைட், ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணும், இங்கேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணி I'll take this out for some time. ஸோ இங்கேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபங்க்ஷன் கால் நடந்த உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்த உடனே என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், 2 இன்புட் வாங்குறேன், ஆட் பண்ணுறேன், தென் ஐ எம் ரிட்டர்னிங். when I say return the result it will come back here. ஸோ இங்கே வருது அப்படின்னா I need to use some variable. ரைட், result assign sum of n numbers and then say print result. கரெக்டா? சரி, இப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்கும், ஃபங்க்ஷன் கால் ஆகும், இன்புட் வாங்கும், ஆட் பண்ணும், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். சரி, ஓகே, நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இட் மீன்ஸ் 12 23 அப்படி பண்ணால் என்ன ஆகுது, எனக்கு 35 அப்படின்னு வருது. என்ன ஆகும்னா இங்கேருந்து வேல்யூவை 35 அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி ரிசல்ட்டில் போடுது. ஸோ ஓகே ஃபைன், இந்த ரிசல்ட் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள், அது எனக்கு தேவையில்லை. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். இல்லை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு ஐ கேன் ஜஸ்ட் சே பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இந்த சம் ஆஃப் நம்பர்ஸை நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ரன் திஸ் ஃபார் யூ. ஓகே, I'll say 12 23. ரைட், ஸோ இப்படியும் பண்ணலாம். இது எனக்கு இன்னும் என்ன ஆகும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இன்னொரு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்னா இங்கே ரிட்டர்ன் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிள் நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஸோ unnecessary வேரியபிள் இட் இஸ், ஐ கேன் ஜஸ்ட் சே ரிட்டர்ன் var1 plus var2. டேரெக்டாகவே ரிட்டர்ன் பண்ணலாம். நான் 2 நம்பர் ஆட் பண்ணி டேரெக்டாக அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். ரைட், ஒரு வேரியபிளை போட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் ஆர் ஜஸ்ட் சேவிங் ஆஃப் வேரியபிள், மெமரி ஸ்பேஸை நம்ம சேவ் பண்ணுறோம், அவ்வளோதான். I'll say 12 23 you're getting 35. ரைட், ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 2 வேரியபிள்ஸை சேவ் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிளோட மெமரி, ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் அண்ட் தென் ஆர்எஸ்னு ஒரு வேரியபிள், 2 மெமரிஸ், 2 மெமரி ஸ்பேஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து ஒரு இட் வில் டேக் அ லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் மெமரி, பெரிய மெமரி தான் எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த மாதிரி மெமரிஸை சேவ் பண்ணலாம். ரைட், பிகாஸ் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது என்ன டேட்டா டைப், என்ன டேட்டா டைப் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கும், என்ன வேல்யூ கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இங்கே நான் ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் டேக் அ வெரி பிகர் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கட் ஷார்ட் பண்ணுறதுக்காக டேரெக்டாக இந்த மாதிரி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் என்ன பண்ணலாம், ஒன்று டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராசஸ் காமிக்க போகிறேன். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வேல்யூவை இங்கேருந்து பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு நான் வந்து 10, 20 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ கமெண்ட் திஸ் அவுட் ஃபார் சம் டைம். ரைட், இது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ 10, 20 2 வேல்யூவை நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன். இது இஸ் கால்ட் அஸ் ஆர்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்,
ஓகே, நான் இங்கேருந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே யார் என்ன கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கேட்ச் பண்ணுறவங்க பேர் என்ன சொல்லுவோம்னா பெராமீட்டர்னு சொல்லுவோம். This is called as parameter. So whatever I am using here to catch the values is called as parameter. So இங்கே I can say var1, right. நான் இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, I'll just clear this for some time. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கிளியர் வியூக்காக நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேல்யூ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் var1 அண்ட் var2ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ var1 அண்ட் var2ல என்ன ஆகும், var1ல 10 இருக்கும், var2ல 20 இருக்கும். இங்கே எனக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இது பார்ப்போமா எப்படி ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன் ஃபார் யூ. தென் ரன் இட். ஓகே, யூ ஆர் கெட்டிங் 30, ரைட். ஸோ இங்கேருந்து நான் என்ன பாஸ் பண்ணுறேன், ஐ எம் பாசிங் த ஆர்குமெண்ட் அண்ட் ஐ எம் கேட்சிங் இட் இன் அ பெராமீட்டர், ரைட். ஓகே, ஃபைன். ஸோ இல்லை எனக்கு வந்து நான் இங்கேருந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ டூ தட், ரைட். நான் வேல்யூவை வாங்கி நான் அனுப்பணும் அப்படின்னா ஐ கேன் டூ தட் ஆஸ் வெல். லெட் மீ சே var1 அண்ட் var2 ஹியர். var1 var2. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இதுவும் வேறு தான். பட் இஃப் யூ ஃபீல் கன்ஃபியூஸ், லைக் ஐ வில் யூஸ் அ டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம். லெட் மீ சே a and b. So I'll say a and b. So இங்க என்ன பண்றேன், நான் ரெண்டு இன்புட் வாங்குறேன் and I'm storing it in the variable var1 and var2. ஸ்டோர் பண்ணி var1 and var2 பாஸ் பண்றேன். So var1 and var2 பாஸ் பண்ண அப்படின்னா என்ன வேல்யூ வாங்கியிருக்கணும் அந்த வேல்யூ தான் பாஸ் ஆகும், வேரியபிள் பாஸ் ஆகாது. டோன்ட் வரி. ஸோ 10 and 20னா 10 and 20 இங்கே பாஸ் ஆகும், a and bல ஸ்டோர் ஆகும் and then ரிட்டர்ன் பண்ணுறேன். சரியா, இதை நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். 1 minute, let me save this and run it for you. Let me say 12, 23, you're getting 35. Correct? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எய்தர் ஐ கேன் பாஸ் அ வேல்யூ டைரக்ட்லி ஆர் ஐ கேன் யூஸ் அ வேரியபிள் டு பாஸ் த வேல்யூ தேர். ஓகேங்களா, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மோர் தென் ஒன் வேல்யூ பாஸ் பண்ணுறதுன்னா எப்படி நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ லெட் மீ சே கிவ் சம் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 9, ரைட். ஸோ எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணுறேன், 10 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன், ரைட். 10 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். 9 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. And if you want I can put 10 as well, right. So 10 வேல்யூ இங்க நான் பாஸ் பண்றேன் ஆர்குமெண்ட். அப்ப இங்க எத்தனை வேரியபிள் தேவைப்படும், 10 வேரியபிள்ல c d e f g h ரொம்ப பெருசா இருக்குல்ல. நம்ம எப்படி பத்தி இப்போ 10 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம், 10 வேரியபிள் யூஸ் பண்றோம். 200 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணனும்னா என்ன பண்ணும், 200 வேரியபிள் யூஸ் பண்ணுமா, அது நல்லா இருக்காது. that will become too tedious, right. ரொம்ப பார்க்கிறது ரொம்ப மெஸ்ஸியா ரொம்ப பெருசா இருக்கும். சரியா, நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படினா we can avoid this, right. இந்த n number of variables நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா we'll be using something called as args, star args, right. So இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த argsன்றது it's not a keyword, right. So நிறைய பேர் நினைச்சுப்பாங்க args sum of two numbers இதெல்லாம் வந்து keywords கிடையாது, right. இதெல்லாம் வந்து just நான் கொடுக்குற நேம், இது நேமிங் கன்வென்ஷனுக்காக கொடுக்குறது தான் இந்த star args. இந்த ஸ்டார் அப்படின்னு போட்டு வெறும் இங்கே ஏஆர்ஜின்னு கூட கொடுக்கலாம், இல்லை ஏன்னு கூட கொடுக்கலாம், ரைட். ஸோ நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. இது என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல் சே சம் ஆஃப் நம்பர்ஸ், சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு 10 வேல்யூஸை பாஸ் பண்ணி இங்கே நான் வந்து ஏ அப்படின்ற வேரியபிளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஏன்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லா மொத்த வேல்யூவும் இங்கே போயிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் இங்கே முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் போட்டால் என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கும். என்ன பண்ணும், இட் வில் பேக், ரைட். ஸோ இங்கேருந்து நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி 10 வேல்யூவாக வந்து என்ன ஆகும், பேக் ஆகி ஒரு ஆர்குமெண்ட் ஒரு வேரியபிளை ஸ்டோர் ஆகும், ஏஆர்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ லெட் மீ புட் திஸ் அட் ஏஆர்ஜிஎஸ் ஆர்க் ஸ்டார் ஆர்க்ஸ்னே போடுறனால அது கீவேர்ட் கிடையாது, ரைட். இது எப்படி ஸ்டோர் ஆகும் இங்கே அப்படின்னா, இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னா, அந்த பேராமீட்டரோட டைப் என்ன இருக்கும் எனக்கு, லெட் மீ புட் ஆர்க்ஸோட டைப் என்னன்னா, இட் வில் பி ஆஃப் டைப் டப்பிள், ரைட். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ எனக்கு எல்லாமே இங்கே பாஸ் ஆகி எப்படி ஸ்டோர் ஆகுது, ஒரு டப்பிளாக ஸ்டோர் ஆகுது. உங்களுக்கு டவுட் இருந்தால் we can just it, right. I'll say type of args. நம்ம யூஸ் பண்ணும்போது args தான் யூஸ் பண்ணணும், ஸ்டார் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுக்காக, பேக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே வெறும் அந்த வேரியபிள் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார் யூஸ் பண்ணால் திருப்பி அன்பேக் ஆகிடும், தட் யூ வில் பி இன் ட்ரபிள். அது அன்பேக்கிங்னா என்னன்றது உங்களுக்கு நான் இந்த ஃபோர்த் கமிங் செஷனில் சொல்கிறேன் நான், சரிங்களா. ஸோ இந்த இதோட டைப் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, இட்ஸ் ஆஃப் டைப் டப்பிள். ஓகே, நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு டப்பிள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
டபுள் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். சம்னு ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணும். ஸோ லெட் மீ சே ரிட்டர்ன் சம் ஆஃப் ஆர்க்ஸ். இது இப்படி கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு எல்லா வேல்யூ என்ன ஆகிடும், ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா, நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் திருப்பி. ஸோ யூல் பி கெட்டிங் 55. காட் இட். ஸோ இதோட டைப் வந்து டபுள் அண்ட் தென் ஐ எம் ஆடிங் இட். ரைட், இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். லெட் மீ கிளியர் தி ஸ்க்ரீன் ஃபார் யூ. ஸோ நான் கொடுக்குற எல்லா வேல்யூ என்ன ஆகும், எனக்கு ஒரு டப்புலாக ஸ்டோர் பண்ணி நான் வந்து இங்கே கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் பேக் பண்ணி டப்புலாக ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ n ஆர்குமெண்ட், அதாவது மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ டேக் அ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சே emp info. ரைட், emp info இன்புட் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஐ வில் பி கிவிங் இட் அஸ் அ கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட்னா ஒரு வேரியபிள் அசைன் வேல்யூ, வேரியபிள் அசைன் வேல்யூ அப்படி தான் கொடுக்கணும். ஸோ லெட் மீ கிவ் அ வேரியபிள் கால்ட் அஸ் நேம் அண்ட் அசைன் அ வேல்யூ ஹியர் Samuel, and then I'll give a variable ID and then assign a value, let me 123, and then I'll give a variable called as DEPT and then assign a value here. Right, so training. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் let me have a function name as emp info. ரைட், இங்கே வந்து இந்த வேல்யூ எனக்கு பாஸ் பண்ணணும். ரைட், ஸோ இங்கேருந்து நான் நார்மலாக ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் வச்சிருக்கலாம். ஒரு மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், நான் I'll be having a ஸ்டார் ஆர்க்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி கீவேர்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஐ நீட் டு ஹாவ் அ வேரியபிள் தட் வில் பேக் இட் அகெயின். ரைட், ஸோ இங்கே நான் ஸ்டார் இங்கே இந்த 3 வேல்யூ கொடுக்கும்போது நான் இதை பேக் பண்ணணும். இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டை கொடுக்கும்போது நான் பேக் பண்ணணும்னா ஐ வில் பி யூசிங் டபுள் ஸ்டார். நார்மலாக ஒரு 10 வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுவேன். கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவேன். இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் பி யூசிங் கேஆர், KWARG அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் அர்த்தம். ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக தான், அது வந்து கீவேர்டு கிடையாது. அகைன் KWARG இஸ் நாட் அ கீவேர்டு. ரைட், ஸோ அது வந்து என்னோட வசதிக்காக, எனக்கு புரியறதுக்காக நான் KWARGன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்னன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் அர்த்தம். சரி, இதோட டைப்பை பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீல் லுக் இன்டு த டைப் ஆஃப் இட். ரைட், ஸோ லெட் மீ சேவ் திஸ். இங்கே நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அங்கே போய் நான் பேக் ஆகும்போது எப்படி பேக் ஆகுதுன்னா டிக்ஷனரியாக பேக் ஆகுது. ஓகே, அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ரைட், லெட் அஸ் பிரிண்ட் அண்ட் see how it is working. Print KWARG and then let me try to print it. You will be getting a dictionary. Right, so இங்கிருந்து நான் keyword argument பாஸ் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் ஆகுது, எனக்கு டிக்ஷனரியா பேக் ஆகி ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஃபைன். So you can ask me, is it possible to pass both a normal value and keyword argument ரெண்டும் சேர்த்து பாஸ் பண்ண முடியுமானா எஸ், பாஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ இதை நான் எடுத்துடுறேன். let me say 10 20 30 40. ரைட், ஸோ எனக்கு வந்து ஒரு 4 நார்மல் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 10 20 30 40ன்னு. அப்புறம் ஒரு 3 கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நார்மல் ஆர்குமெண்ட் மோர் தென் ஒன் பாஸ் கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் நான், ஸ்டார் ஆர்க்ஸ். ரைட், கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்டார் குவார்க்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். I'll say prints args. ரைட், இது எனக்கு தேவையில்லை, I'll take this out. ஓகே, ஃபைன். ஸோ இது let me save this and run it for you. Oops, info is not defined. Okay, now I didn't change the name of the function. That's it. It's a typo error. Okay, so உங்களுக்கு அந்த 10 20 30 40 என்ன ஆகுது, டப்புலா ARGSல பேக் ஆகுது. and then name, ID and department என்ன ஆகுது, ஒரு டிக்ஷனரியா குவார்க்ல பேக் ஆகுது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே பேக் ஆகி இங்கே ஸ்டோர் ஆகுது. டப்புலாவும் டிக்ஷனரியாவும் எனக்கு இங்கே பேக் ஆகி ஸ்டோர் ஆகுது. ரைட், ஸோ இது டப்புலாக தானே இருக்குது, இது டிக்ஷனரி தானே இருக்குது, இது நான் வந்து டேரெக்டாக டிக்ஷனரி அண்ட் டப்புலாக கொடுக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ரைட், லெட் மீ சே மை டாப் சைன். லெட் மீ டேக் திஸ். இதை நான் அப்படியே உங்களுக்கு இங்கே தரேன். ஒரு டப்புலையும் ஒரு டிக்ஷனரியும் டேரெக்டாக பாஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டிக்ட் so let me call the function info and then I'll pass my top comma my dict. ரைட், ஸோ இப்படி நான் டேரெக்டாக பாஸ் பண்ணால் என்ன ஆகும் நம்ம பார்ப்போம். ரைட், இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டப்பிள் இருக்குது, ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த இன்ஃபோ ஃபங்க்ஷனுக்கு நான் டப்பிள் பாஸ் பண்ணால் இங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். டிக்ஷனரியை பாஸ் பண்ணால் இங்கே ஸ்டோர் ஆகும் கன்சிடர் பண்ணுவோம். என்ன ஆகுது ஆனால் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, let me run this code for you. ஓகே, என்ன ஆகுது, ஸ்டார் ஆர்க்ஸ்லேயே எல்லாமே ஸ்டோர் ஆகிடுது. இங்கே டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டிக்ஷனரியாக பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக,
ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நான் இங்கே என்ன பாஸ் பண்ணுறேன், 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ மோர் தென் 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் எங்கே போகும், பை டிஃபால்ட் ஸ்டார் ஆர்க்ஸ் எடுத்துக்கும். ரைட், அது டிக்ஷனரியா டப்புலா அப்படின்றதெல்லாம் கவலைப்படாது. மோர் தென் 1 ஆர்குமெண்ட், மோர் தென் 1 ஆர்குமெண்ட் என்ன டேரெக்டாக ஸ்டார் ஆர்க்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். அது டப்புலாக பேக் பண்ணிக்கும், பேக் பண்ணி அங்கே ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10, 20, 30, 40 ஒரு வேல்யூ ஆகும். இந்த டிக்ஷனரி டோட்டலாக ஒரு வேல்யூ ஆகும், ஒரு டப்புள்குள்ளே ஸ்டோர் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரான்சிசிங் இருக்கும். ஸோ டப்புள்குள்ளே ஸ்டோர் ஆகுது. கேடபிள்யூஆர்ஜின்றது எம்டியாகவே இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம பேக் பண்ணுறோம்ல இந்த டேட்டாஸை, அதே மாதிரி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பேக் பண்ண டேட்டாஸ் அன்பேக் பண்ணி அனுப்பணும். ரைட், ஸோ வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் அன்பேக்கிங். ரைட், ஐ வில் புட் இட் ஹியர். ரைட், ஐம் அன்பேக்கிங் மை டேட்டா. இங்கே டப்புலாக இருக்கிறத நான் அன்பேக் பண்ணுறேன், இங்கே டிக்ஷனரி கிட்ட அன்பேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஸோ அன்பேக் பண்ணால் என்னோட டேட்டா இப்படி தான் இருக்கும். 10, 20, 30, 40 இந்த இடத்துல மை டேப் இருக்கிறத வந்து உட்காந்துரும். இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படியே வந்து இந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ இதை அன்பேக் பண்ணால் இப்படி தான் எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து கால் ஆகும் போது ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்படி தான் கால் ஆகும். இட் வில் பி லைக் திஸ். ரைட், லெட் மீ கமெண்ட் திஸ். ஸோ இந்த மாதிரி கால் ஆகும். தட் இஸ் ஒய் வி ஆர் அன்பேக்கிங் இட். ஸோ இப்படி அன்பேக் பண்ணும்போது இங்கேருந்து டேட்டாவை அன்பேக் பண்ணி நார்மல் டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணணும். ரைட், ஸோ இது நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ யூ காட் த பர்ஃபெக்ட் அவுட்புட். ஸோ இங்கே என்ன, இது அன்பேக் பண்ண 10, 20, 30, 40 ஸ்டார் ஆர்க்ஸ் கேட்ச் பண்ணிடுது. இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டை இந்த குவார்க் ப்ராக்டிஸ் கேட்ச் பண்ணுது. ரைட், ஸோ ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு மென்ஷன், இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் நம்ம தரும்போது ஐ ஜஸ்ட் கமெண்ட் திஸ் ஃபார் சம் டைம். uncomment this. இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் நம்ம தரும்போது மேக் ஷுர் தட் யூ ஆர் கிவிங் நேம். ரைட், ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம் நம்ம. அங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 1 இந்த நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் வேரியபிள் நேம் cannot start with a number and வேரியபிள் நேம் cannot be a number. வேரியபிள் நேம் எப்பவுமே வந்து கேரக்டர்ஸாக இருக்கும், ஆல்ஃபா நியூமரிக் இருக்கலாம், பட் cannot start with a number. சரிங்களா? ஸோ அதனால் அதை மனசில் வச்சுங்க. கீவேர்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே வந்து மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் கிவிங் அ நம்பர். ரைட், இங்கே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துடாதீங்க. 1, 2, 3 கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, எரர் வரும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ்லையும் பண்ணலாம், தமிழ்லையும் பண்ணலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.